இப்போ 18th question பார்க்கலாம். Let A be a non-zero linear transformation on a real vector space V of dimension n. Let the subspace V naught contained in V be the image of V under A. Let K is equal to dimension of V naught less than n, and suppose that for some lambda belongs to R, A square is equal to lambda A. Then option A, lambda is equal to 1. Option B, determinant of A is equal to mod lambda power n. Option C, lambda is the only eigenvalue of A. Option D, there is a non-trivial subspace V1 contained in V such that Ax is equal to 0 for all x belongs to V1. இந்த question பாத்தீங்கன்னா CSR மேத்ஸ் எக்ஸாம்ல ஜூன் 2012 கேட்டாங்க. இந்த क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, there is a non-trivial subspace V1 contained in V such that Ax is equal to 0 for all x belongs to V1 ன்றதுதான். இதுல क्वेश्चन ஐடியா பாத்தீங்கன்னா ஏன்றது நான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் ரியல் வெக்டர் ஸ்பேஸா இருந்துச்சு அப்படின்னா V ன்ற வெக்டர் ஸ்பேஸோட நான் ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏவா எடுத்தீங்க அப்படின்னா ஏவோட டைமென்ஷன் நமக்கு n கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட சப்ஸ்பேஸ் V0 ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆஃப் V அண்டர் A அப்படின்றத V0 ன்னு எடுத்துறோம். சோ Kன்றது டைமென்ஷன் ஆஃப் V0 ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு lambda A ன்னு எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற lambda வேல்யூ நமக்கு 1 ஆ இருக்கலாம், இல்ல determinant value lambda power n ஆ இருக்கலாம், இல்ல lambda மட்டும் தான் நமக்கு only eigenvalue of A ஆ இருக்கலாம், இல்லனாக்க non-trivial subspace V1 such that Ax is equal to 0 for all x belongs to V1 ஆ இருக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன்ஸ். இந்த கொடுத்த ஐடியா வச்சு பாக்கும்போது நமக்கு ஆப்ஷன் D ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றத பார்க்கலாம். இப்போ 18th क्वेश्चनல என்ன கொடுத்தாங்க, ஏன்றது நான் ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் தி வெக்டர் ஸ்பேஸ் V ன்னு சொல்லிருக்காங்க. அதோட டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் n ன்றது கொடுத்ததனால and V0 ன்றது எதோட சப்ஸ்பேஸ்னு சொல்லிருக்காங்க, V யோட சப்ஸ்பேஸ். அதுலயும் ஸ்பெஷலா சொல்லணும்னாக்க இமேஜ் ஆஃப் V அண்டர் A ன்னு சொல்லிருக்காங்க. சோ அண்டர் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் A. சோ V0 ஓட டைமென்ஷன் K ன்னு எடுத்துட்டாங்க. K ன்றது கண்டிப்பா எதோட கம்மியா இருக்கும், n ஓட கம்மியா இருக்கும். ஏன்னா n ன்றது டைமென்ஷன் ஆஃப் V, டைமென்ஷன் ஆஃப் V0 ன்றது நம்ம இங்க எடுத்துக்கிறது எப்படி K ன்னு எடுத்துப்போம். அப்ப K வேல்யூ இஸ் லெஸ் தென் n ன்றது நமக்கு ஒரு க்ளூ கொடுத்தாங்க. சோ அப்படி பாக்கும்போது கர்னல் வேல்யூ தான் நமக்கு அந்த நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸா இருக்கும் அப்படின்றது கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ இமேஜ் V யோட இமேஜ் வேல்யூ அப்படினும் போது நமக்கு நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ் என்பது கர்னல் வேல்யூவா எடுக்கலாம். அப்ப கர்னல் ஆஃப் T ன்றது நமக்கு நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ் எடுக்கலாம். அப்படி பாக்கும்போது கர்னல் வேல்யூ என்பது நமக்கு எப்படி இருக்கும், அதோட இமேஜ் வேல்யூ நமக்கு 0 இருக்கும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் D ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அப்படி இல்லாம கொடுத்த ஐடியா நம்ம யூஸ் பண்ணலாம். A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு lambda A ன்றது போட்டு பார்ப்போம். A ன்றது நான் எப்படி எடுத்து போறேன், 2 0 0 0 ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்ப A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் A ன்னு சொல்லிக்கலாம். அப்ப A ஸ்கொயர் வேல்யூ ன்றது A into A, அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் A ன்னு கிடைக்கும். அப்ப இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி n eigen values of A is சேம் as determinant of A ன்னு சொல்லிப்போம். ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டயகனல் என்ட்ரிஸ் தான் நமக்கு eigen values ன்னு சொல்லுவோம். அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த நம்ம கன்சிடர் பண்ணிட்ட மேட்ரிக்ஸ்க்கு இந்த டயகனல் என்ட்ரிஸ் eigen values இருக்கும். சோ நமக்கு eigen values வந்து 0 and 2 ன்னு கிடைக்கும். இப்ப A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2A இந்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா, அதாவது A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு lambda A ன்னு போது lambda ன்றது நமக்கு என்ன எடுத்துறோம், 2 எடுத்துக்கலாம். அப்ப 2 எடுக்கும்போது A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2A ன்றது நம்ம கண்டிஷன் படி கரெக்ட்டா வருது. அப்படி பார்த்தா இந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற eigen values 0 and 2 கிடைக்குது. அப்ப 0 and 2 கிடைக்கும்போது ஒரு eigen value நமக்கு 0 ன்னு இருந்தா கூட determinant value நமக்கு என்ன வந்துரும் 0 ன்னு கிடைச்சிரும். ஏன் determinant value 0 ன்னு கிடைக்கும், ப்ராடக்ட் ஆஃப் eigen values அப்படின்றது நமக்கு என்ன சொல்லிருக்கோம், determinant ன்னு சொல்லிருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு eigen values 0 and 2, அப்ப இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது determinant value நமக்கு என்ன வந்துரும் 0 ன்னு கிடைச்சிரும். இப்போ ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சு கன்க்ளூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் lambda is equal to 1 ன்றது நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராங். ஏன்னா நமக்கு lambda வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 1 0 கிடைக்குது, இன்னொரு வேற 2 கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் A ன்னு போது இங்க 2 டைம்ஸ் A ன்னு போது lambda க்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 கிடைச்சிருக்கு. அப்ப இங்க lambda A ன்னு போது இங்க வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ அக்யூரேட்டா lambda is equal to 1 ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ராங். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா determinant value நமக்கு என்ன கிடைக்குது, 0 ன்னு கிடைக்குது. சோ இங்க பொறுத்த வரைக்கும் lambda power n ன்னு சொல்லிருக்காங்க, இதுவும் நமக்கு ராங். ஏன்னா இன்னொரு eigen value 2 கொடுத்தாங்க. ஒரு eigen value 0, இன்னொரு eigen value 2 கொடுத்தனால செகண்ட் ஆப்ஷன் தப்பு. and lambda is the only eigen value ன்றது தப்பு. எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு lambda ன்றது நமக்கு இங்க 2 ன்னு கொடுத்துட்டோம், இன்னொரு 0 ன்னு கிடைக்குது. சோ only eigen value தப்பு. அப்ப determinant value நமக்கு 0 ன்னு போது கண்டிப்பா அது வந்து என்ன ஸ்பேஸா இருக்கும், நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ். இது வந்து நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, Ax is equal to 0 for all x belongs to V1. எங்க determinant value 0 அங்க இமேஜ் நமக்கு 0. சோ அந்த கேஸ்ல there is a non-trivial subspace V1 of V such that Ax is equal to 0 for all x belongs to V1. அப்ப A B C எல்லாமே நமக்கு ராங் போது D ன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன்.